நான் நாகராசா வர்ணவலசிங்கம். இன்றைக்கு எங்கள் இந்த கடற்தொழில் நிலைமைகளை பற்றி யாராவது அக்கறையும் இல்லை, அதை பற்றி எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இன்றைக்கு திரும்பியும் கடலில் வந்து ஒவ்வொரு போட்டுக்காரன் வந்து 40, 45, 50 லைட்டுகளை விட்டு கடலில் கேவலப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதை பிடிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. ஆனால் முல்லைத்தீவில் வந்து சுருக்கு வேலையோ அல்லது லைட்டு போட்டு மீன் பிடிக்கிறாங்களோ எல்லாரும் பிடிச்சு கொண்டே உண்மையாக கோட்ஸில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. லைட் போட்டு மீன் பிடிச்ச ஆக்களை கொண்டே கோட்ஸில் ஒப்படைக்கிற படகு இயந்திரம் ஆக்கள் எல்லாரும் ஒப்படைக்கப்பட்டு இன்றைக்கு அதுக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கு. அந்த நடவடிக்கை ஏன் யாழ் மாவட்டத்தில் இல்லையென்று எங்களுக்கு தெரியல. ஏனென்றால் இங்கே ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு சட்டம், ஒவ்வொரு ஏரியாவுக்கு என்னென்னு சொன்னால் வடக்கு கிழக்குக்கு ஒரு சட்டம், அங்கால தென்னிலங்கைக்கு ஒரு சட்டம், அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு சட்டங்களை இந்த அரசாங்கம் வச்சிருக்குது போடாக்கு. இதுதான் இந்த மாற்று திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம். இன்றைக்கு எங்களது கடலில் பார்த்தால் திருவிழா மாதிரி லைட் கட்டுறாங்க. விலை வழியை லைட்டை கட்டி தொழில் செய்து இந்த கடலை நாசமாகி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இதை பிடிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை, இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. என்ன காரணம்னு சொல்லி எங்களுக்கு விளங்க இல்லை. ஏன்னு சொன்னால் முல்லைத்தீவில் பிடிக்கிற நேவி இஞ்சி ஏன் பிடிக்கிறான் இல்லை. நேவி பிடிச்சி கொண்டு போய் அங்கே கொடுத்து இன்றைக்கு கோட்ஸில் வழக்கு போடப்பட்டிருக்கு. படகு இயந்திரம் எல்லாம் கோட்ஸில் கொண்டே கொடுத்து படகு வழக்கு போட்டிருக்கு. ஆனால் இங்கே வந்து அந்த நடைமுறை இல்லை. இன்றைக்கு உண்மையின்படி ஒரு 12 மணிக்கு பிறகு தலைமை கடலில் பார்த்தால் திருவிழா மாதிரி கிடக்குது கடல். அவ்வளோ தூரத்துக்கு லைட் கஞ்சல். ஆனால் கேட்டால் சட்டங்களை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்டால் தாங்கள் சொல்லியிருக்கிறோம் நடைமுறை வேறுமென்னு சொல்கிறாங்க. ஆனால் பொய் சொல்கிறது முழுக்க பொய்யான தகவல்கள். இன்றைக்கு ஒருங்கிணைப்புக்குள்ள கூட்டத்தில் கதைக்கிறாங்க. நான் கடலும் அதே மாதிரி தான் நாங்களும் இன்றைக்கு கடலை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறேன். கடல் இன்றைக்கு மாசடையுது. இன்றைக்கு கண்ட பொலித்தீன் பையிலேருந்து சொப்பி பேக்கிலேருந்து வண்டே கப்பிலேருந்து போத்துலேருந்து முழுக்க கடலில் வந்து ஒத்தி கடல் நாசமாகி அதெல்லாம் அழுகி இன்றைக்கு மீனே ஒரு என்னென்று சொல்கிறேன்னு தெரியாது கிடக்கு. இந்த மீன் எப்படி உற்பத்தி ஆகப்படும் தெரியாது. கடல் முற்று முழுவாக அழிக்கப்பட்டு இன்றைக்கு எங்களோட பவளப்பாறைகள், பவள கொடிகள், புல்லுகள், காலை எல்லாம் அழிக்கப்பட்டு இன்றைக்கு கடல் பாலவனமாக்கப்பட்டு அதை பற்றி கதைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. இன்றைக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பண்ணாலும் சரி, எங்கேனாலும் சரி, அதை பற்றி கதைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. இன்றைக்கு உள்ளூர் இழுவப்படகுக்கு தடை 92ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டத்தில் இருந்து 2017ஆம் ஆண்டு சட்டத்தில் இருந்து 10 மாநிலம் அறிவிக்கப்பட்டு உள்ளூர் இழுவமடி தடையண்டு இதுவரை பற்றி அதை தடை செய்கிறதுக்கோ அதை பற்றி கதைக்கிறதுக்கு யாருமே இல்லை. இன்றைக்கு அதால் பாதிப்புன்னு சொல்லித்தானே கல்பட்டியில் இன்றைக்கு வழக்கு போட்டு வழக்காலை நிறுத்தப்பட்டிருக்கு. 2.5 வருஷம் 3 வருஷம் ஆகுது. அதை அறிஞ்ச செய்ய முடியலை. வட பகுதியில் உங்களால் நிறுத்த முடியலை. ஆனால் இன்றைக்கு விவசாயத்துக்கு பாதிப்புன்ற உடனே அதை உடனடியாக ஆற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறீங்க. இந்த கடல் பிரச்சனை உடனே கடலை பற்றி கதைப்பார் இல்லை. அது ஆளுநர் என்றாலும் சரிதான், அரசாங்க அதிபர் என்றாலும் சரிதான், ஒரு ஒரு பொம்மை ஆளுநர், என்ன ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஒரு பொம்மை, ஒரு அச்சுப்பிச்சு இல்லாத ஒரு பொம்மை, ஒரு ஒருங்கிணைப்பு குழு தலைவர், கடல் என்றால் என்னென்னு தெரியாதவர், கடலை பற்றி வாய் துறக்க இல்லை. அவர் தான் வாய் துறக்க இல்லைன்னு சொன்னால் அங்கே போன ஏடியும் வாய் துறக்க இல்லை. கடலில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்ன உடனடியாக இது போல தொழிலை நிப்பாட்டப்படணும், இதெல்லாத்தையும் நிறுத்தி நாங்கள் கடல் வளத்தை பாதுகாக்கணும். கடல் வளத்தை பாதுகாத்தால் தான் கடற்தொழிலாளிகள் வருமானங்கள் அதிகரிக்கும், வாழ்வாதாரம் உயர்த்தப்படும். அதை பற்றி யாரும் சிந்திப்பாரே இல்லை. ஆனால் அச்சுப்பூச்சி இல்லாத ஒரு ஒருங்கிணைப்புக்குழு கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து மயிலட்டி காவரில் வந்து இந்திய இழுவப்படகு பிடிக்கப்பட்ட இழுவப்படகு 100க்கு மேலே இருக்கண்டும் அதை கொண்டே கடலில் கொண்டே வெட்டி கொண்டே தள்ளுறதுன்ற மாதிரியும் ஒரு முடிவெட்டு எடுத்தது மாதிரியும் அதை நேவிக்காரனுக்கு அறிவித்து நேவி ஊடாக செய்கிறோம். அப்போ அதே அரசாங்க அதிபரனுடன் என்ன சொன்னார்? தாங்கள் நேவியோட கதைச்சினாங்க. நேவி தங்களுக்கு அப்படி ஒரு தகவலும் வரவில்லை, தங்களுக்கு கடிதம் மூலமாக இப்படியாக பதிலும் வரவில்லை என்று சொல்லி நேவி சொல்லுது. ஆனால் ஏடி என்ன சொன்னார்? நேவியோட நாங்கள் கதைச்சினாங்க, இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கிறோம். அப்போ முற்று முழுதாக எல்லாம் போய் இப்போ யோசிச்சு பாருங்க. இந்த மக்களே போல ஒருத்துக்கு எல்லாரும் பேக்காட்டிங்கன்னு சொல்லி இப்படியே கடத்தொழில் மக்களை பேக்காட்டி அவனவனே சம்பாரிச்சு கொண்டு போனான். இன்றைக்கு குடாரப்பில் தென்னிலங்கிலேருந்து வந்து அட்டைப்படி பகாரம் 600க்கு மேலே நிற்குது படகுகள். அது 300 பேருக்கு தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதை நடுவடியாக போய் ஒவ்வொரு உண்மையின்படி ஒரு பாசில் 3-4 படகு தொழில் செய்கிறான். ஒரு அனுமதி பத்திரத்தில் 3-4-5 படகு தொழில் செய்கிறான். அதுக்கே நிவியால் நடவடிக்கை முடியலை. போய் பாஸை செக் பண்ணுறது, பாஸ் இல்லாத படகுகள் எல்லாத்தையும் உடனடியாக ஏற்ற வேண்டியாது. அதுக்கே உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல. அப்போ எல்லாத்தையும் நீங்கள் விட்டு பவனி பார்த்துட்டு இருக்கிறீங்க. கடல் அழிஞ்சா என்ன, கடல் மலை நாசமாக போனால் என்ன, கடற்தொழிலாளி செத்தான உங்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. இன்றைய கடலில் வந்து போல வெளிச்சங்கள் போட்டு லைட்டை போட்டு மீன் பிடிக்கிறான்னா முல்லைத்தீவில் பிடிக்கிறான், இங்கே பிடிக்க உங்களால் பிடிக்கலாது. அப்போ நேவிக்கு ஒரு அறிவித்தல் சரியாக அதிகாரபூர்வமான அறிவித்தலை கொடுக்குறே இல்லை. அதிகாரபூர்வமான அறிவித்தலை கொடுக்காது நாங்கள் நேவிக்கு சொல்லியிருக்கிறோம். நேவியோட கதைச்சுறாங்க, நேவியோட கிழிச்சுறாங்கன்னு சொல்கிறாங்க.
இன்றைக்கு அரசாங்க அதிபரே நேரடியாக கேட்டிருக்காரு. நேவிக்கு அப்படி ஒரு தகவலும் வர இல்லையா, கடிதம் மூலமாக அப்படி ஒரு தகவலும் வர இல்லையா. அப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பொய்ய சொல்லி எங்களோட மக்கள் எல்லாரும் பேக்காட்டி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. எங்களோட கடல் வளம் எப்படி நாசமா போனாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. இப்படித்தான் போய் கொண்டிருக்கு. பொய்யான வசனங்களும் புழு வளம், ஒரு உப்புச்சம் இல்லாத, ஒரு அதிகாரம் இல்லாத ஒருங்கிணைப்பு குழு கூட்டமும் இன்றைக்கு எங்கள் இந்த கடல் நாசமா போய்கொண்டு அதை பற்றி கதை இல்லை. அது நாங்கள் அந்த இந்தியா எழுவப்பட கடலில் உண்டை தள்ளுறதை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுக்கு ஏனையா அந்த தொழிலை நீங்கள் தொழிலை அழிவு தொழிலை நிப்பாட்டினா ஏனையா எங்களுக்கு இந்த விலையெல்லாம். இன்றைக்கு கடல் வளத்தை அழிக்கிற தொழில் எல்லாத்தையும் நிப்பாட்டுக்கோ. 16 தொழில் தடையென்றால 92ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டத்தில் 16 தொழில் தடையென்றால போட்டிருக்கிறீர்கள். இந்தியன் 2 அரசாங்கம் சேர்ந்து செய்ய வேண்டியது, ஒரு எதிர்கட்சி கதைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு ஆளுங்கட்சி கதைக்குது. எதிர்கட்சி கதைக்க வேண்டிய விஷயங்களை ஆளுங்கட்சி கதைக்குன்னு சொன்னால் இன்றைக்கு எங்கெங்கே எதுவும் காசு ஒதுக்கி பண்ணுறாங்க. இன்றைக்கு எங்கே இல்லைன்னு காசு ஒதுக்கி இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்றும் நடைமுறையில் இல்லை. இன்றைக்கு நாங்கள் அண்டையிலேருந்து கத்தினாங்கள் பருத்தித்துறை கலங்கர வழக்கத்தை திருத்தி தாருங்கோ, அங்கே இருந்தவங்க இந்த கடலணையை கட்டித்தாருங்கோ, படகுகள் போய் வர பாதையை திருத்துங்கோ, எத்தனைக்கா கத்திட்டாங்க. எத்தனையோ சொல்லி முடிஞ்சுது, எத்தனையோ கடிதங்கள் கொடுத்து முடிஞ்சுது. ஆளுநருக்கு முன்னாலே போய் நாங்கள் ஆளுநர் ஆஃபீஸில் நாங்கள் கதைச்சு ஆளுநர் சொன்னார், இல்லை இந்த உடனடியாக வார மாதத்துக்கிட்டே தான் கடத்தொழில் அமைச்சரை கூப்பிட்டு எல்லாரும் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு நான் இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து நான் கதைச்சு இதுக்குரிய தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு எத்தனையோ மாதமாச்சு. அப்போ கடத்தொழில் என்றால் என்ன காரணத்துக்கு வரும் பின்னுக்கு இருக்கிறீர்கள். ஏனென்றால் கடத்தொழிலான எல்லாரும் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. ஊழல் ஊழல் ஊழல், எங்கே போனாலும் ஊழலில் லஞ்சமும். இன்றைக்கு சாதாரணமாக குடாரப்பில் இருக்கிற படகு எடுத்து பாருங்க, 300 பேருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டேன்னு சொன்னால் 600க்கு மேலே படகு நிற்குது. படகு நிற்கணும்னா ஒரு அனுமதி பத்திரத்தில் 4-5 படகு தொழில் செய்கிறான். அதை சரியான முறையில் போய் உடனே செக் பண்ணி அவங்களுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல. அங்கே அவ்வளோ ஊழல் லஞ்சம். இன்றைக்கு இந்தியா அந்த தமிழ்நாட்டு இந்த முதலமைச்சர் கௌரவ ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்கார், கச்சதீவை மீட்டா தான் இந்தியா மீனவற்ற பிரச்சனை தீர்க்கலாண்டு. இது கச்சதீவுக்கும் இந்த மீனவற்ற பிரச்சனைக்கும் என்ன பிரச்சனை? கச்சதீவு இலங்கையின் இறையாண்மைக்கு உட்பட்ட கச்சதீவு, அது ஏற்கனவே ஒப்பந்தம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி என்ன கேட்கிறீர்கள்? நீங்கள் உங்களது படகை எல்லாம் தாண்டாமல் நிப்பாடுங்க, உங்களது கடலோர பாதுகாப்பு படையை விடுங்கோ, உங்களோட கடற்படை இந்தியா கடற்படையை விடுங்க, உங்களோட இல்லையில எல்லாம் தாண்டாமல் கூட அந்த மீனை பிடிக்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் வாரது எங்கட கரையக்க வந்துட்டு கச்சதீவை பற்றி சொல்லுகிறீர்கள். கச்சதீவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கு சரியான உண்மையின்படி ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் நீங்கள் கவனத்தில் எடுங்கோ, உங்கள் இந்த கடற்படையை எல்லையோரத்தில் விடுங்கோ. கணக்காத்தையில் 3 நேவி விட்டாலே காணும். ராமேஸ்வரத்தில் இருந்து பருத்தித்துறை வரையும் 3 இடைவிடைய 3 நேவி விட்டையன் இந்த 1000-1100 மைல் இழுக்கக்கூடிய தொடர்களை வச்சுக்கொண்டு அங்கே போர் நடக்குது, அங்கே புலி வலிக்கிறது, இந்த வலிக்கிறதுன்னு சொல்லி கத்தி கொண்டு வந்த நீங்கள் ஏன் உங்களுக்கு தெரியாதோ உங்களது படங்கள் எங்கே போய் வருதுண்டு? அதை பார்க்க உங்களால் ஏலாட்டியும் துப்பில்லாட்டியும் உங்களது கடற்படையை விடுங்க. இல்லை வழியை உங்களோட கடற்படையை எல்லையில் விட்டுட்டு அந்த எல்லை மீறி இலங்கை இந்த நேவி உண்மை உங்களை அரெஸ்ட் பண்ணதோடு பார்ப்போம். உங்களது இழுவமடி படகுகள் எங்கே காண போகுதுன்னு சொல்லி உங்களது நேவியை விட்டு கண்காணிங்க. அதை கண்காணிக்க துப்பில்லை. கச்சதீவை பற்றி சொல்லுங்க. கச்சதீவுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை. கச்சதீவுக்குள்ள ஒரு காலம் இந்தியா இழுவ படகு பிடிக்கிறதும் இல்லை. எங்களது இங்கே வாரம் நெடுந்தீவுக்கரை மன்னார்கரை இந்தியாவில் ஊராத்துறை காங்கேசந்துறை பருத்தித்துறை இங்கே கட்டக்காடு முல்லைத்தீவு எல்லா கரைக்கு வரைக்கும் இலங்கை படம் பிடிக்குது. இலங்கை இந்த கடல் படம் பிடிக்குது. அது 1-2 தான் பிடிக்குது. பிடிக்க வலிக்கிட்டால் ஒரே நாளில் உங்களோட 100கணக்கான படங்கள் பிடிபட வேண்டி வரும். அதுக்கு சரியான முறையில் உங்களது தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா நீங்கள் வாய விரலுக்கு வச்சு சூப்பி கொண்டு இருக்காமல் நீங்கள் உடனடியாக உங்களது கடற்படையை அனுப்புங்க. இல்லைக்கு இலங்கை இந்த கடற்படை உங்களது படம் பிடிக்கலான்னு உங்களது கடற்படையை என்ன செய்யுது? என்னங்கிற ஃபுல்லாக பிடிக்க கொண்டிருக்கிறேன். உங்களோட கடற்படையை பிடிக்குவார் இல்லைக்கு எல்லையில விட்டு உங்களோட இதை பாதுகாக்க உங்களோட மீனவரை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை நீங்கள் எடுக்குவோம். அதை விட்டுட்டு கச்சதீவை பற்றி சொல்லிருக்கிறீர்கள். தயவு செய்து எல்லாத்தையும் விட்டுட்டு இது 2 நாட்டு பிரச்சனை, உடனடியாக 2 அரசாங்கம் பேசி இதுக்குரிய நடவடிக்கை எடுங்கோ. இதெல்லாம் அழிவு தொழில். இழுவ மடியே கடல் வளத்தை முற்றுமாக அழிச்சு இன்றைக்கு மீனில பெருக்கம் இல்லாமல் அழிச்சு கொண்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு உள்ளூரில் இருக்கிற பிரச்சனையால் உள்ளூரில் இருக்கிற தடை செய்யப்பட்ட தொழிலை உங்களால் ஏன் நிறுத்த முடியல? இப்போ அந்த கடத்தொழில் அமைச்சர் வேற பிரதாசம் எங்களுக்கு ஒரு உண்மையாக ஒரு கிடைக்கக்கூடாத ஒரு கடத்தொழில் அமைச்சர் கிடைச்சிருக்கிறார். இல்லை பாருங்கோ, நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கிறோம், கட்டாயமாக நாங்கள் செய்வோம் என்று சொல்லி இப்படி மக்களில் பூச்சாண்டியாடி பேக்காட்டி ஒரு மாற்றத்தை என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? இந்த அரசாங்கம் NPP அரசாங்கம் என்ன மாற்றம் கொண்டு வந்தீங்க? கடற்கரை பாருங்க, இவ்வளோ போத்துகள் சொப்பி மேக்கள் சும்மா நீளத்துக்கு கிடக்கும். இந்த கடல் எப்படி இருக்கும்?
இதெல்லாம் கடலில் எடுத்து அழுகிறா, இந்த மீனுக்கு எப்படி இருக்கு, மீன் என்ன மாதிரி போகும், இதனை பற்றி எவன் சிந்திக்கிறான், எவன் யோசிக்கிறான்? அப்போ எல்லாத்துக்கும் இங்கே ஒருத்தரும் எங்களுக்காக கதைக்கிறதுக்கு வாக்களில், எங்களுக்காக முடிவெடுக்கிறதுக்கு வாக்களில். தங்கள் இந்த பதவிகளுக்கும் தங்களோட பிரச்சனைக்குமாக இவங்க இஞ்சி அடிபடுறாங்க. ஒன்று சேர்ந்து ஒருமிக்க நாங்கள் எங்களோட மக்களுக்காக குரல் கொடுக்கணும் கட்டாயமாக இல்லை. அந்த ஆள் என்னத்தையோ செய்து போட்டு சொல்லி போட்டு போனது. ஆனால் இன்றைக்கு இவங்க எல்லாம் குழப்பி கூத்தாடி தங்களோட பதவி முகத்தில் சிரிக்கிறாங்க. கேவலம் கட்டவங்க. தயவு செய்து எல்லாரும் இதில் கவனத்தில் எடுக்கணும். அது எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றாலும் சரிதான், யார் என்றாலும் சரிதான். எங்கள்கிட்ட மக்கள் இந்த பிரச்சனையில் எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை இருக்கும் அதில் போய் அறிஞ்சு உடனடியாக போய் பார்த்து அதுக்குரிய நடவடிக்கைகள் இறங்குவோம். என்ன ஏன் நாட்டில் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. போய் கதைக்கிறது முழுக்க பொய்யும் புராணம் புழுகும். தயவு செய்து இனிமேல் எங்களோட மக்களை பிரச்சனை, எங்களோட கடல் வளத்தை அழிய விடாமல் தயவு செய்து இந்த உள்ளூர் இழுவப்படையை நிறுத்தி உடனடியாக அதில் தடை செய்யப்பட்ட 92ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டத்தில் தடை செய்யப்பட்ட தொழிலாளத்தையும் தடை செய்து எங்களது கடல் வளத்தை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கும். அது பாராளுமன்ற உறுப்பினர் என்றாலும் சரிதான், நீதிவளத்துறை என்றாலும் சரிதான், கடற்தொழில் அமைச்சர் என்றாலும் சரிதான், யார் என்றாலும் சரிதான். இன்றைக்கு கடல் நாசமாக போய்கொண்டிருக்குது. அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு யாருமே இல்லை. தயவு செய்து இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் எல்லாரையும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.